தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டு லெவலையும் சரி இந்தியா லெவலையும் சரி கூட்டணி அமைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே தனித்து போட்டிவிடும் அரசியல் சக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்? அரசியல் பிழைத்தோர்களை இதுவும் வரும். தனித்து போட்டியிடுகிறவர்களை கொள்கை ரீதியாக போட்டியிடுகிறார்களா அல்லது வாக்குகளை பிரிப்பதற்காக போட்டியிடுகிறார்களா, அதையும் ஆராய வேண்டியது இருக்குது. பல 1000 கோடி ரூபாய் புழங்கக்கூடிய தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தல் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குறுதி கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்தை ஏற்றுது. பணம் கொடுப்பதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கொடுத்தாலும் வாங்கினாலும் 2 பேருக்கும் குற்றம்னு. எங்கேயாவது கொடுத்தவனையும் வாங்கினவனையும் பிடிச்சானான்னு பார்த்தா தெரியவே இல்லை. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம், நாங்கள் செஞ்ச நன்மையை மக்களுக்கு செஞ்ச நல்லதை செஞ்சு தான் ஓட்டு வாங்குவோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள் பகுதிக்கு எப்படியாவது காசு வந்து சேர்ந்துரும்னு. திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயினில் வந்துச்சு ஒரு 4 கோடி ரூபா போச்சு. யாரும் கேட்டால் என் காசு இல்லைன்றாங்க. 4 கோடி அதான் வீட்டிலேருந்து இறங்கி வெளியில் போய் டிக்கெட் போட்டு ட்ரெயினில் ஏறி ஒரு இடத்துக்கு போய் இறங்கிருச்சு. 4 கோடி பணம் என் காசு இல்லை, உன் காசு இல்லை. பெங்களூருக்கு அருகில் வந்து ஒரு கண்டெய்னரில் 575 கோடி ரூபா இங்கே பிடிச்சாங்க. சரி, யாரா அந்த ரூபா அப்படின்னு கேட்டால், அந்த கண்டெய்னரை ஓட்டிகிட்டு வந்தவர் கைலி கட்டியிருந்தாராம். 575 கோடி ரூபா பணம் கண்டெய்னரில் வச்சு போய் பிடிக்கப்பட்ட அந்த டிரைவர் வந்து கைலி கட்டியிருந்தார். 2 நாளாக யாருமே அந்த பணம் வந்து எங்களோடதுன்னு சொல்லலை. 3ஆவது நாள் சொல்லுது ரிசர்வ் பேங்க் அது எங்கள் பணம் அப்படின்ருச்சு. 3ஆவது நாள் ரிசர்வ் பேங்கு எங்கள் பணம்ன்றுச்சு. ரிசர்வ் பேங்கு பணத்தை கைலி கட்டின ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து விட்ருக்காங்க, ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல். நம்ம மறந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த 575 கோடியும் கிடையாது. இங்கேருந்து போன 4 கோடி ட்ரெயினில் போச்சு, அதுவும் விட்டாச்சு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்போ பணம் இங்கே பெருவாரியாக விளையாடுகிறது. ஆனால் பணம் கொடுக்கும்போது பிடித்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவலும் இல்லை. அது ஏன் செய்ய முடியாத சூழல் வருது? இப்போ நம்ம அதை பார்க்க போகிறேன். நான் இந்த 26 பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். இந்த மாற்றம் வேணும்னு சொல்லி ஒரு புதிய கட்சி வர்றாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேரை பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சார் எங்கள் அப்பா வாங்கிட்டார் சார், எனக்கு தெரியாமல் 2000 ரூபா. என் மாமையை வாங்கிட்டான் சார் 2000 ரூபா. என் தம்பி எங்கள் சித்தப்பா மையை வாங்கிட்டான்னு காட்டி கொடுக்கணும். கொடுத்தவனு. ஏன்னா இங்கே என்னென்னா, கொடுக்குறவனும் சொந்தக்காரன், வாங்கினவனும் சொந்தக்காரன். அந்த கடைசி லேயரில் போய் அங்கே போய் மாட்டிக்கிறது. ஒரு தனியாக ஒரு கட்சி வந்து நின்று பெரும்பான்மையான வாக்குகளை பெறணும் அப்படின்னா பெற முடியலை. அப்போ பணம் பிரதானமாக இருக்குது. உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் உண்மையிலே இந்த கட்சி கொள்கையை மட்டும்தான் எடுத்து சொல்லுது, இது அறத்தின் பக்கம் நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையோடு இருக்கவன் தான் அதுக்கு வாக்களிக்கிறான். மற்றவங்கெல்லாம் வேறு காரணங்களுக்காக. அப்போ அதை தவிர்க்கவே முடியாது. அப்போ கூட்டணி என்பது அவசியமாகிறது.